இப்போ நம்ம வில்லிவாக்கம் சிவன் கோவில் வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கௌரி போன் அண்ட் ஜாயிண்ட் கேருக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் டாக்டரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்போம். ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கௌரி போன் அண்ட் ஜாயிண்ட் கிளினிக், வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோயில் வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இப்போது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இங்கே ஃப்ரீ கேம்ப்லாம் நடந்திருந்தது. அதெல்லாம் நிறைய பெனிஃபிட்டை நிறைய மக்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ அது நடந்து ஒரு 3 months கிட்ட ஆயாச்சு. இப்போ அகைன் சார் திருப்பியும் ஃப்ரீ கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த கிளினிக்கில் இருக்கிற டாக்டர் மிஸ்டர் சுரேஷ்குமார் டாக்டரை இப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஹலோ சார், குட் ஈவினிங். வணக்கம் சார். எப்படி லாஸ்ட் டைம் நம்ம கேம்ப் நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா சார்? நம்மளும் போட்டிருந்தோம். எப்படி இருந்தது ஃபீட்பேக்லாம்? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க. அரௌண்ட் 100 people மேலே அன்னைக்கு நல்ல பெனிஃபிட் ஆனாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் பண்ணணும்னு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ், பட் அந்த அளவுக்கு டைமிங் இல்லாதனால பட் ஒரு அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இந்த வீக்கெண்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே சார். காலையில் கேம்ப் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் பீப்புள் நம்ம ஒரு ஏர்லியராக கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. 8:15 8:30 வந்துட்டாங்க அப்படின்னா பிளட் சுகர் செக்அப் பண்ணுறோம் எக்ஸ்பீரியன்ஸோட. போன் ஸ்கேன், பிஎம்டி போன் மினரல் டென்சிட்டின்னு எலும்பு சத்து எப்படி இருக்குன்றது செக் பண்ணுறதுக்கும் அதையும் நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பண்ணிவிட்டு வித் ஆர்த்தோ கன்சல்டேஷன் நான் பண்ணிடலான்னு இருக்கேன். இன்னொரு டாக்டர் எம்டிட ஜெனரல் மெடிசன் இருக்காங்க. அவர் பார்த்துட்டு பேஷண்ட் யாருக்கு ஃபிசியோதெரப்பி நீட் ஆகுதோ அவங்களுக்கும் கன்சல்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிடலான்னு. இப்போ ஃபீவர்ஸ் வேறு நிறைய இருக்குது. ஸோ ஃபீவர் கிளினிக் மெயினாக ஃபீவர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்கன்றதுனால ஸோ நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம் அப்படின்னு வித் அகெயின் போன் அண்ட் ஜாயிண்ட் நம்ம கிளினிக்ன்றதுனால ஆர்த்தோபெடிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், நீ கிரேடு என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். சார், இப்போ இன்னொரு டவுட்டு. இப்போ போனில் பெயின் இருக்குது இல்லை மசிலில் பெயின் இருக்குன்னாலும் இது ரிலேட்டட் டு போனோட ப்ராப்ளமா? இப்போ ஏஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம பேஷண்ட்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ரிகார்டிங் இப்போ போன் ப்ராப்ளம், நீ பெயின் இருக்குது அப்படின்னா இப்போ பேஷண்ட் அபோவ் 50-60 years மேலே இருக்காங்க, ஒரு 50 years மேலே இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன் 90% லைக்லி டு பி டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்னுவாங்க. மூட்டு தேய்மானத்தினால வர வலிகள். அது எர்லி ஏஜஸ் ஒரு 30 வயசு 40 வயசு ஆளுங்க, ஒரு 25 years இந்த எர்லி ஏஜஸில் இருப்பாங்க. சீக்கிரமாக ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபன் தசை அடிபட்டிருக்கிறது, லிகமெண்ட் ஜவ்வுக்கு அடிபட்டதுனால நீ பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம ரூல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ் ஃபீவர் ஃபாலோட் பை ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறைய இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளைமேட் வர கோல்டு கிளைமேட், இப்போ ரெய்னி சீசன் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபீவர் ஃபாலோட் பை ஜாயிண்ட் பெயின்ஸ் வர அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் அது மெயினான ஒரு விஷயம். ஸோ பாலிஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஏஜ் வைஸ், கேட்டகரி வைஸ், அகைன் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம நிறைய டிஃப்ரென்ஷியேட். ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஃபீவர் வந்திருக்கு, அதெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இல்லையா? இப்போது எதை வச்சு அவங்க பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களே இப்போ இங்கே வரணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்கும்? போன் பெயின் சொல்கிறீங்களா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அகைன் ஃபீவர் இருந்து தான் ஃபாலோட் பை பெயின் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருந்திருக்கலாம். மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். கை கால் நிறைய வீங்கிறது இருக்கும். இந்த ஸ்மால் ஜாயின்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கை கால் வீக்கம் ஜாஸ்தி வரும். அர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் பண்ணும் போது ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன்னால பெயின் குறையாது, ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ தட் நீட்ஸ் டு பி இன்டர்வென்ட். நம்ம பர்டிகுலர் தேவையான டெஸ்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மெடிக்கேஷன். இது எல்லாமே சிம்டம். இந்த ஜாயிண்ட் பெயின் இருந்தால் இதால் தான் வந்திருக்கோம் அப்படின்றதுலாம்
நம்ம சிம்டம் Yes. ஃபீவர் வந்துன்னா ஃபீவரால வந்ததுன்றது ஃபீவர்னால வந்ததுல அது ஃபர்ஸ்டே அவங்களுக்கு இருந்திருக்கும். தட்ஸ் an aggravating factor. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அது. ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கும்போது போன் அண்ட் ஜாயிண்ட் பெயின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நிறைய பேரை கூட நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஏசியில் படுத்து தூங்குறாங்க நைட் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் நிறைய இருக்கும். எஸ், இது வந்து ருமட்டாய்டு தான் இல்லையா? ருமட்டாய்டு அகைன் பாலிஆர்த்ரைட்டிஸ். நம்ம ருமட்டாய்டே 2 வகை, சீரோ பாசிட்டிவ், சீரோ நெகட்டிவ், 2 இதுவாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஏதர் பட் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். வேறு ஏன்னா வாதம்னு சொல்லுவோம் தெரியுமா தமிழில், அதே தான். தட் இஸ் நத்திங் பட் வாதம்னு சொல்லுவோம், முடக்குவாதம்னு சொல்லுவோம். அது கண்டிஷன்ஸ்னால் அகைன் அப்புறம் ப்ரொக்ரெசிவ் ஆகும்போது இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம வர ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஒரு மெயின் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன் அதை பற்றி சொன்னோன்னா, எலும்பு தேய்மானத்தை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு அந்த வாதம்ன்றது பார்த்தீங்கன்னா அதோடைய காம்ப்ளிகேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணோம்னா, சீக்கிரமாக ஒரு 60 வயசில் வர தேய்மானத்தை 40 வயசுலேயே கொண்டு வந்துக்கூடும். நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஒரு 25 வயசில் நமக்கு அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கல, பெயினோடவே இருக்கும் அப்படின்னா 60 வயசில் வர தேய்மானம் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் 40-45 வயசுலேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த போன் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து லேடிஸ்க்கு தான் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அந்த மெனோபாஸ் பீரியட்லாம் முடிஞ்சோடனே அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, இந்த ஆஸ்டியோபோரோட்டிக் கண்டிஷன், ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈஸ்ட்ரோஜன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ளஸ் கால்சியம் டெஃபிஷியன்சி, ஏஜினிங் ஃபேக்டர்னால நார்மலாக உடம்புல வந்து வைட்டமின் டி, கால்சியம் இதெல்லாமே வந்து மேல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும். அதுவும் மெனோபாஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஜாஸ்தியாக வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த கம்பேரிட்டிவ்லி மேல்ஸோட ஆண்களோட பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான எலும்பு தேய்மானம், எலும்பு சத்து வந்து கொஞ்சம் குறைவது ஜாஸ்தியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா இந்த மாதிரி வந்து திருப்பி அகைன் ஃப்ரீ கேம்ப் அப்படி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதும் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ இது ரீச் ஆகும். இதால் தான் இந்த ப்ராப்ளம், லேடிஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இதால் வருது அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க நிறைய லேடிஸ் யோசனை பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பெயின்னா எதால் வருது அப்படின்றது தெரியாமல் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன வீடியோவை பார்த்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு. அதுதான் நம்ம அகைன் பெயின், இப்போ தண்டுவட பெயினும் இருக்குது, இப்போ மூட்டு வலி, தண்டுவடம், ஷோல்டர் எல்லாமே இருக்குது. பட் ஒரு சில பெயின்லாம் பார்த்தீங்கன்னா 50% நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் மூலயமா அதுவே ப்ராப்பராக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எது பண்ணோன்னா அதெல்லாமே நம்ம குணப்படுத்திடலாம். அந்த அடுத்த கட்டத்துக்கு சர்ஜரி லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் ப்ராப்பராக என்னென்னா நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டே ஸ்க்ரீன் பண்ணிடணும். எதர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் அப்படின்னா we can prevent the arthritis. அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத நம்ம வந்து தடுக்கலாம். ஓகே சார். இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கேம்பை வந்து எல்லாருமே அவைல் பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மார்னிங் 9 o'clock to up to ஈவினிங் 1 o'clock, ஆஃப்டர்நூன் 1 o'clock. பட் பேஷண்ட்ஸ் யாராக முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட் எவர் த டைமிங் எல்லாரையுமே ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துட்டதுக்கு அப்புறமா. ஓகே சார். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்? ரெஜிஸ்டர் நம்பர் அகைன் கிளினிக் என்னுடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஓகே. நான் உங்களுக்கு இப்போ என்னுடைய நம்பர் நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க உங்களுடைய வீடியோவில். நான் அந்த நம்பர் தரேன். கிளினிக் நம்பர் 2 நம்பர்ஸ், லேண்ட்லைன் நம்பர் as well as ஃபோன் நம்பர், இது செல் நம்பர் இருக்குது. நீங்கள் 2த்தையுமே அதுலேயும் கால் பண்ணி சொல்லலாம். அன்னைக்கு வந்து மார்னிங்கே வந்து வாக்இன் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கும் ஃபைன். வாட் எவர் அந்த 1 o'clock முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் நாளைக்கு ஈவினிங் 3 o'clock 4 o'clock ஆனால் கூட தட் இஸ் நோ டவுட் எல்லாரையுமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமான பட் வந்து எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருது ரொம்ப சேஃப்ன்றதோட என்னன்னா they can plan it. இப்போ இனிஷியலாக வாக்கின் வந்து 1 hour வெயிட் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll know their number முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைமுக்கு ப்ரையராக they can plan இருக்கும். பட் எனிவே வாக்கின்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டட். யார் வேணாலும் அந்த டைம் எனிதிங் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து இங்கே வந்து நல்ல பயனடையணுன்றது கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டதுலேயே நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னீங்க. ஸோ இதுலேயும் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீ கேம்பை வந்து நல்லா அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட சந்தோஷமும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.